நண்பா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பாருங்க இன்னைக்கு நார்த் ஸ்டைலில் நண்பா பாருங்க கீ போடுறோம். ஸோ 100 கிராம் போடுறோம். வந்து ஃப்ரை பண்ணி வச்சாச்சு, உருகிடுச்சு நல்லா. ஸோ இன்றைக்கி விளாட்டு விளாட்லாம் லட்டு கூட. இது வந்து வேறு ஸ்டைலில் பண்ணுறோம். ஏற்கனவே நான் தமிழ்நாடு ஸ்டைலில் பண்ணுறேன். நம்ம வந்து எண்ணெயில் வறுப்போம். இவங்க எப்படின்னா எண்ணெயில் நம்ம அந்த இது போட்டுவிட்டு டிப் பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுப்போம். இவங்க எப்படின்னா இந்த இதில் வந்து நெய்யை போட்டுட்டு இதிலே அந்த கடலை மாவு போட்டு வதக்குவாங்க. இதை வதக்கி அதுக்கப்புறம் எடுத்து சர்க்கரை பாவு ரெடி பண்ணுவாங்க. அதில் ஸ்டெப்பாக பாருங்கள் வீடியோ, உங்களுக்கே தெரியும். ஸோ மக்களே பாருங்கள், இப்போ வந்து இது பண்ணி வச்சாச்சு. இது ஸோ இது சல்லடை பண்ணியாச்சு. ஏன்னா அது கடலை மாவு சல்லடை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அது சல்லடை பண்ணியாச்சு. இது வந்து இப்போது இதுவும் போடுவோம். கடமல் இது இந்த பாருங்கள் ஏலக்காய் ஒரு 3 கிராம் போட்டுங்க. நம்ம ஏலக்காய் தூள் நினச்சி போடுவோம். அவங்களுக்கு தூளாக இருந்தாலும் போட்டுங்க. நம்ம இது மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ இது கொஞ்சம் இருக்கட்டும். இது ஒரு பிடி பிடிக்காது தான். ஸோ இந்த வாட்டி நம்ம நெய்யில் பண்ணுறோம். ஓகே நண்பா, கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ. ஸோ நண்பா இதில் இப்போது பாதமும் போடும். ஒரு 15 கிராம் போட்டிருக்கோம் பாதம். ஸோ ஓகே நண்பா, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து கடலை மாவு போடுறோம். அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடலை போட்டு. ஸோ இதெல்லாம் பிடிச்சிப்போம். ஸோ இந்த மாதிரி தான் மெத்தட் மெத்தட். इसको अंदर ही छोड़ो, इसको अंदर रखो, सीढ़ी लेकर। ஸோ இப்போ ரவை ஒரு 5 கிராம் 10 கிராம் போடுறோம். ரவை தூக்கி போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்க்ரிப்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ பாருங்கள், இப்போ போட்டு இது பண்ணியிருந்தாரு. கீழே கொஞ்சம் நல்லா நெய்யில் இங்கே வந்து நல்லா கொஞ்சம் வளர்க்கணும். ஸோ நண்பா, ஸோ மக்களுக்கு பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் நல்லா வச்சுட்ருக்கேன். ஸோ நெய்யில் நல்லா கொஞ்சம் வளர்க்கணும். லைட்டாக அந்த லைட்டாக பொன்னிறம் மாதிரி மாறும். ஸோ வருங்க, ஏலக்காய் போட்டனால எல்லாச்சும் போட்டிருக்கோம் ஏலக்காய். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இது வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் வதக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு லட்டு சீக்கிரம் முடிஞ்சிடும், சீக்கிரமாக்கலாம். இந்த லட்டு வந்து ரொம்ப லேட்டு எடுக்குது. நெய்யில் போட்டு நல்லா வதக்கணும். இது अभी इसको डालना। ஸோ நண்பா பாருங்கள், நல்லா வதக்கிட்டோம். ஸோ நண்பா இதில் வந்து மக்களை இங்கே இதில் வந்து இப்போ பால் போட்டு இது காய்ச்சிட்ருக்கோம். பால் கலர் போட்டிருக்கோம், எசன்ஸு. ஸோ பாருங்கள், எசன்ஸ் தெரியுது. பால் வந்து ஒரு 4 ml போட்டிருக்கோம். ஸோ சர்க்கரை வந்து 250 கிராம் வந்து சர்க்கரை. ஓகே நண்பா. ஸோ இது கொஞ்சம் இதாகிட்டு இருக்கு. இது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஒன்றும் இல்லை, பால் பாயில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே சர்க்கரையை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறாங்க தான். அப்புறம் வந்து கலரை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறாங்க தான். அதுதான் இதுதான். ஸோ இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பாலை இப்போ இதில் போட்டுருவோம். இப்போ இது ரெடி ஆகிட்டு இருக்குது. இது கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு ஸோ வறுத்துட்ருக்குறோம். ஓகே நண்பா. ஸோ நண்பா இதில் ஒரு முட்டையை போட்டிருக்கேன், நாட்டுக்கோழி முட்டை. ஸோ இது நல்லா கலக்கிக்கணும். ஸோ நண்பா இதை நல்லா கிளாஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும்.
ஸோ அதுக்கப்புறம் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பால் நான் காய்ச்சிறேன் பார்த்தீங்களா, சர்க்கரையும் பால் இந்த எசன்ஸ் விட்டேன் அதில் மிக்ஸ் பண்ணுது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் போடுறேன். ஸோ மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் பாருங்கள், ஸோ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு சைடு இது ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு சைடு இது ரெடி ஆகிட்டுருக்கு. இது அப்படியே விட்டிங்கன்னா இதாகிடும், கலக்கிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து இதாகிடும், உடஞ்சிடும், மிஸ் ஆகிடும் உங்களுக்கு. அப்புறம் அந்த முட்டை வந்து தோல் மாதிரி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வெந்துடும் அப்புறம். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணணும் நல்லா. ஸோ நண்பா இது நல்லா வறுத்தடிச்சு. ஸோ இதுதான் ஸோ இதுதான் இந்த நார்த் ஸ்டைல் லட்டு. இதுதான் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா இதாகிடும். கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டே இருந்தால் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டி பிடிச்சிடும். வச்சிடலாம், ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும், ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது. ஸோ இதுதான் அதுதான். இது நான் கொஞ்சம் கெட்டியாயிடும் கிண்ட கிண்ட. ஸோ இதுதான் இந்த சைட்லலாம் கொஞ்சம் எடுத்து விட்டுங்க. ஸோ இந்த மாதிரி அழுத்தி விட்டுங்க, கெட்டியாகுது. ஸோ நண்பா இது என்னது பர்ஃபி நல்லாயிருக்கும், பேசன் பர்ஃபியாக. ஸோ சூப்பராக பர்ஃபியை போட்டுக்கலாம். இன்றைக்கி பர்ஃபி பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். லட்டு இதே மெத்தட் தான், வேறு ஒன்றும் இல்லை. பாலை மட்டும் கம்மி பண்ணி கொஞ்சம் கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா அதுவும் நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, லட்டு நார்த் ஸ்டைலில். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். சரி மக்களே, கட்டி பிடிச்சிடும், அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி பிடிச்சிக்கும், கீழே அடி பிடிச்சிக்கும். ஸோ கொஞ்சம் கெட்டியாகும். அப்படியே எடுத்து பிளேட்டில் ஊற்றிட்டு அதுவும் காமிக்கிறேன் கட் பண்ணுறதுலாம். பாருங்கள் கெட்டி ஆகிட்டு. கெட்டி ஆகிட்டுருக்கு, அவ்வளோதான். ஸோ ஒரு 1 நிமிஷம் கெட்டி ஆகிடும். இந்த மெத்தட் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துங்க, கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவ்வளோதான். கெட்டி ஆகிடுச்சு, போதும், ரொம்ப கிண்ணனா. ஸோ நண்பா, ஸோ இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடணும், அப்போ தான் கீழே ஒட்டாது. எண்ணெய் ஊற்றி கையில் அந்த பெருசு இந்த பெருசு போட்டுக்குங்க. ஸோ ரொம்ப நல்லா கெட்டி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 3 நிமிஷம் ஒன்று அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அருமை இந்த மாதிரி இருக்கணும் கன்சென்ட்டு. ஏன்னா அதில் ஊற்றணும், இல்லாட்டி ரொம்ப இது பண்ணிங்கன்னா அதில் ஊற்ற முடியாது.
வேறு லெவலாக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப முடிஞ்சிச்சு அவ்வளோதான். வாசனை வச்சு ஸோ இன்னும் அதில் போய் ஊற்றணும் தான் பாருங்க. இப்போ இதில் மாற்றிடுவோம். ஏற்கனவே எண்ணெய் அப்ளை பண்ணணும் கெட்டியாயிடும். ஊற்றணும் मोटा हो जाएगा ये. பர்ஃபி இது கடலை மாவு பர்ஃபி. ஸோ இது பாருங்கள் விட்டிங்கன்னா நல்லா இதாகிடும். பிறகுன்னு மாற்றிடணும், இல்லாட்டி கல் மாதிரி உட்காந்துக்கும். வரும் இந்த மாதிரி சின்ன கல்லை வச்சு நீங்கள் எடுத்து இது பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் இதையும் இப்போ க்ளீன் பண்ணி அதில் ஊற்றணும். சோட்டா சின்ன ஸ்பூன்லேயே எடுப்போம் அது. ஸோ பாருங்கள் நம்ம சின்ன இதில் தான் எடுக்க முடியும், பெருசில் எடுக்க முடியாது. ஸோ பாருங்கள் அருமையாக இருக்குது. ஸோ என்னப்பா பாருங்கள் அது பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து இப்போது கார்னிஷ் பண்ணுவோம். ஸோ நண்பா இப்போ பாதாம் போட்டுடலாம். அப்படியே மேலே தூரி விட்டுறணும் தான். ஸோ சின்ன சின்ன கட் பண்ணிக்கோ, ரொம்ப பெருசாலாம் போட வேண்டாம். பாதாம் போட்டாச்சு. ஸோ இதுதான் அப்படியே கட் பண்ணிடலான்னு தான். இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிங்க, அப்போ தான் ஒட்டாது. ஓகே நண்பா, எண்ணெய் தடவைன்னா அதில் ஒட்டாது நண்பா. ஸோ நண்பா இப்போ நம்ம பேப்பர் போட்டு மூடி வச்சுருக்கோம், கொஞ்சம் காய்கிறக்கா. ஓகே நண்பா, இப்போ காய்ஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் காய வச்சுட்ருக்குறோம். இப்போ ஓகே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் ஓகே, இல்லை பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு பீஸ் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டுன்னு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸ்வீட்டு கொஞ்சம் இதாக ஹார்ட் ஆகணும், அப்புறம் சூப்பராகும். ஸோ நம்ம பாருங்கள் வேறு லெவலாக இருக்குங்களா. அதுங்களா நினைப்பா. சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நம்ம ஆக்சுவலி இது வந்து கடலை மாவு பர்ஃபியா, வேறு லெவலாக இருக்குது, செம்மையாக இருக்குது நண்பா. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் தெரியுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், என்னென்ன ஆட் பண்ணுவேன், டிஸ்பிளேன்னு போடுவேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் வந்து ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. சூப்பராக இருக்கும், அந்த வாசமே இல்லை கடலை மாவு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.